மை வேலிடேஷன் ஆஃப் செல்வராகவன் ஃபேன் ஹேப்பன்டு. நான் வந்து தயக்கமாக சொல்கிறேன், சார் இது வந்து முகம் இங்கே தான் காட்டுவேன், பரவாயில்ல நான் தான் ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறேன் அப்படின்னு. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஹி நோஸ் இட் வாட் ஹி வாண்ட்ஸ், மெட்டிகுலஸ் திங்ஸ், அது கஷ்டப்படுறது இருக்கு. சூப்பர். இட்ஸ் வெரி கிளியர். எல்லா கேரக்டரும் என்ன பண்ணணும் தனுஷ் சொல்லிட்டே இருப்பார், ஒரு நாள் உனக்கு தெரியும் படுற கஷ்டம் அப்படின்னு. இப்போ ரெகுலராகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ட்ரூ. மார்க் பண்ணிட்டேன், கேமரா வச்சாச்சு, ரோல் பண்ணிட்டோம். என்டையர் செட் இஸ் நர்வஸ், எஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம். திரும்பி பார்த்தா சாரை காணும், எங்கே சேரில் இல்லை அங்கெல்லாம் எங்கே ஆளுன்னு பார்த்தேன், அதே மார்க்கில் அங்கேயே நிற்கிறார். when I say cut, he just went back to the mark. I still remember his pose. கையை கட்டிட்டு அப்படியே நிற்கிறாரு. பக்குன்னு வணக்கம். நெல்சன் செல்வா சார் ஃபர்ஹானா பற்றி பேசுறதுக்காக நம்ம ஒன்று சேர்ந்துருந்தோம். படம் ஓடிடியில் வரப்போது சோனி லிவ் இஃப் ஐம் நாட் ராங், அதில் ப்ரீமியருக்கு ரெடி ஆயிடுச்சு. மேபி அ குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் ஆட் வுட் பி, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வருது இல்லை? ஒன்று முதல்ல தியேட்டரில், அதன் பிறகு ஓடிடியில். எஸ்பெஷலி ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஃபில்ம்ஸுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மறுபடியும் ஒரு புது உயிர் வர மாதிரியான ஒரு சென்சேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ டு யூ வாண்ட் டு டெல் மீ அபவுட் உங்களுடைய சென்சேஷன்ஸ் எப்படி இருக்குது மறுபடியும் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அது சார்ந்து என்ன? இன்றைக்கி தியேட்ரிக்கல் ரன், தியேட்ரிக்கல் கான்டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அகெயின் ஆஸ் யூஷுவல் டிபெண்ட் ஆன் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஹியூஜ் சங்க் ஆஃப் ஆடியன்ஸ் ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அ ஃபிலிம். இஃப் இட்ஸ் குட் பேட் வாட் எவர் இட் இஸ், அவங்க பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தே ஹேவ் தேர் கம்ஃபர்ட் வாட்சிங் அட் ஹோம். ஸோ அது வந்து ஒரு கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ வில் அகெயின் ஹேவ் ஒன் மோர். யூஸ்வலாக சேட்டலைட்டில் இருக்கும் அந்த மாதிரி, பட் ஓடிடி இஸ் ஈவன் மோர் பர்சனல். இன்ஃபேக்ட் நிறைய படங்களுக்கு இப்போ ஓடிடியில் வந்த பிறகு இல்லை ஒரு புது கான்வர்சேஷனே திரும்ப ஆரம்பிக்குது. பலமுறை நான் அதை கவனிச்சிருக்கேன் சமீபத்துலலாம். ஒரு தியேட்டரில் வரும்பொழுது மேபி அது 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 வந்த டைமில் அது அந்த படம் மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்வை கூட கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்திருக்கலாம். பட் ஓடிடியில் வரும்போது அதுக்கப்புறமா தென் இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. யாருக்கு பிறந்ததோ இல்லை, எங்கள் படத்துக்கு பிறந்தோம். அதனால் ஆமாம், தியேட்டர் ரன் அப்போது லைக் ஃபரானா கான்டெக்ட்ஸில் பேசணும் அப்படின்னா இட் வாஸ் க்ளவுடட் வித் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஐ திங்க் ஈவன் மோர் பெட்டர் பிளாட்ஃபார்ம் ஃபார் அஸ் டு என்கேஜ் இன் அ கான்வர்சேஷன். பிகாஸ் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் வந்து பேசுகிறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் கன்வர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அது அந்த அளவுக்கு நடந்ததாக பார்க்குறீங்களா, நடக்காததாக? இல்லை, இப்போது படத்தை பார்த்த ரிவ்யூஸ் சைடில் படத்தை விமர்சனம் செய்யப்பட்ட வகையில் அது நிறைய நடந்தது. ஓகே, பட் ஐ தாட் இது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, டாக்கிங் டு சார் ஆல்சோ. நீங்கள் செல்ஃப் கன்ஃபெஸ்ட் செல்வராகவன் அவர்களுடைய ஒரு ஃபேன். I've told him. So shy when I typed it in WhatsApp. அப்படியா? ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு then I said செல்வராகவன் ஃபேன். இது வந்து என்ன நரேஷனுக்கு முன்னாடியா அப்போவே? எவர் ஃப்ரம் காதலில் சத்துள்ளதுலமே ஃப்ரம் தேர். ஸோ அது லைக் ஐ திங்க் நம்ம எப்படி சொல்கிறது, பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம் மேக்கர். ஐ நோ லாட் ஆஃப் ஃபேன் பை தியரிஸ் ஆர் ரன்னிங் அரவுண்ட். அதுக்கெல்லாம் மேலே வந்து யூ லவ் அன் ஆர்டிஸ்ட் இஸ் அ different fanboy moment. Yeah, you love a lot of artists, right, as a fan. Yeah, but a director calling himself as a fanboy of somebody who's again a director in this industry is something else. What would you say are some of your influences in terms of the emotions and sir oda writing in terms of not judging a character. இன்னைக்கும் 7Gல அவங்க அப்பா பேசுகிற சீன் is one of the powerful scenes about a father. நைட்டு படுத்துட்டு அதுவும் விஜயன் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு கன்சீவ் பண்ணாது. மயக்கம் என்னல வந்து அந்த ஒய்ஃபோட அந்த பேட்டில் அந்த கேரக்டரோட பேசிட்டு போகலாம். புதுப்பேட்டையில் அந்த பொண்ணு டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு he will try to find his own moral. பண்ண தப்புன்னு எல்லாருக்கும் தெரியுது. பட் ஃபார் him he wanted it and அதில் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னு வேற அடுத்த நாளே தூக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அவன் பிரச்சனை பேசு. ஸோ த எமோஷன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் தட் ஹீ ரோட், அதை வந்து இப்போ நான் இன்றைக்கி காலையில் somebody was talking to me about not judging ஃபரானாவில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஜட்ஜே பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஐ வுட் சே த எசன்ஸ் இஸ் ஃப்ரம் வாட் வி saw and what we experience and அதில் பிக் சங்க் goes to செல்வா சார்ஸ் கேரக்டர்ஸ். நீங்கள் இதில் தயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க. உங்களை கவர்ந்த ஒரு விஷயம் என்ன? உங்களை அவரை பற்றி கேட்கும்பொழுது நீங்கள் அதுக்கு பொருந்துவீங்க அப்படின்னு நினச்சதுக்கான காரணமும் நீங்கள் என்ன ரசிச்சிங்க அந்த கேரக்டர்?
script actually. Just want to be a part of the film. Plus the entire that setup, every character has been etched out nicely. It's very close to real life. Because ரொம்ப ட்ரிப்ளிகேன் சந்தைகள் எல்லாம் அண்ட் டுடேஸ் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் பி பார்ட் ஆஃப் த ஃபிலிம் பிகாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த நீங்கள் ப்ளே பண்ண கேரக்டரே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இல்லையா? ஆரம்பத்தில் இவர் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஹூ இஸ் ஹி, வாட் டஸ் ஹி வாண்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஓகே ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, அவர் சுற்றி ஒரு மர்மம் ஒன்று இருக்குது, இவர் என்ன ஒரு மாதிரி யார் இவருக்கு என்ன இதில் தேவை, இது ஒரு இந்த ஒரு நீளமான ஒரு கான்வர்சேஷன்ஸு அது வச்சு அது ஒரு ஒருத்த நோக்கி போய்கிட்டு இருக்கா அந்த உரையாடல்கள், இல்லை ஒரு சும்மா அன்றைக்கி பொழுது ஓட்டுறதுக்காக பேசுகிறாரா? அதன் பிறகு அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட் டு திஸ் கேரக்டர். வாட் டிட் யூ லைக் அபவுட் திஸ் கை? ஆர் லைக்குன்னு இல்லை, உங்களை ஒரு இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயமாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க இந்த தயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மட்டும்? It is very relative. There are so many people who are depressed and facing depression, loneliness. Everybody wants to have a companion. எங்கே போய் தேடுறது எல்லாருக்கும். ஸோ ஒரு சாட் இதெல்லாம் பட் இஸ் த பெஸ்ட் அவைலபிள் திங். எங்கேருந்து தான் நம்ம போய் ஒரு துணை தேடணும். முன்னாடி மாதிரி இல்லை, பின்னாடி நின்னா ஏதாவது லேட்டனா பிடிச்ச உள்ளே போட்டுருக்காங்க. ஒரு சாட் ரூம் இது அப்படின்னும்போது அதுவும் இன்றைக்கி இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் தட் யூ மென்ஷன் இட். ஏன்னா இன்றைக்கி சூழலில் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி யூ வுட் திங்க் தட் அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஏன்னா இவ்வளோ நீங்கள் யார் வேணும் எந்த நாட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். பட் இருந்தும் இன்றைக்கி ப்ராபப்ளி அந்த ஒரு என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர் பொறுத்த வரைக்கும் இல்லை. ஐ திங்க் ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டருக்கும் ஃபரானாவுக்கும் அதே ஒரு பிரச்சனை தானே இருக்குது இந்த படத்தில். என்னை யாருமே பார்க்கலையே, நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்குறீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு, த நீட் டு பி அக்னாலஜ். ட்ரூ. when I came and narrated him the story, ஸோ எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா இதில் கடைசியில் தான் முகம் தெரிய போகுது, எப்படி எடுத்துப்பார் அப்படின்னு இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, வேலிடேஷன் ஆஃப் செல்வராகவன் ஃபேன் ஹேப்பன்டு. நான் தயக்கமாக சொல்கிறேன், சார் இது முகம் இங்கே தான் காட்டுவேன், பரவாயில்ல நான் தான் ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த கேரக்டருடைய அந்த எசன்ஸை எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, லைக் சின்ஸ் யூ ஆஸ்ட், ஸ்க்ரீனில் விஷுவல் ரெஃபரன்ஸே கிடையாது. படத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஒரு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் வென்ட் இன் ஹிம் டப்பிங் in getting their character right purely out of voice. If people say that part is working because Aishwarya Rajesh oda face irukku, expressions irukku, body language irukku, so many things were there for her to know, do justice to the character. For him it was only voice. எனக்கு இது டப்பிங்கில் கூட ஐ வாஸ் குவைட் என்ன சொல்கிறது, எப்படி இது ஏன்னா அவங்கள ஒரு பயங்கர கவரக்கூடிய ஒரு குரலாக இருக்கும், அவர் பேசக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான. ஸோ அப்படி இருக்கும்போது புட்டிங் so much effort in getting tell me about the writing of his dialogues. ஏன்னா they're so crucial to this film. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வரையும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அங்கே இருக்கணும். அவங்க ஃபீல் பண்ணுற அந்த தனிமையை போக்குற மாதிரியான அதாவது அவங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தால் கூட அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஃபீல் ஆகாத அளவுக்கு இது ஒரு வேல்யூ பார்க்கணும்ல அவங்க அந்த கான்வர்சேஷன். குரல் வழியாக தயா ஃபரானாவை கவரணும் அப்படிங்கிறது விச் வாஸ் தேர் இந்த பேப்பர். ஐ ரோட் த ஸ்கிரிப்ட் வித் மை ரைட்டர்ஸ் சங்கர் தாசன், ரஞ்சித் ரவீந்திரன் சொல்லிட்டு நாங்களும் டைலாக்ஸ் எழுதணும். பட் அதை தாண்டி இந்த கேரக்டருக்கு இப்போது ஒரு தொய்வில் இருக்கக்கூடிய ஒருத்தன், கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கிற ஒருத்தன், சத்தங்களோடும் இசையோடும் கருவிகளோடையுமே தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தன், தனிமையில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் எப்படி பேசுவான், வாட் வுட் பி இஸ் டோன். இப்போ ரொம்ப கேஷுவலாக கலோக்கியலாகவும் பேசுகிற மாதிரி வைக்கலாம். பட் we felt that character is more philosophical also and he derives so many things from the little things that he sees. So அப்போ எனக்கு we needed one X factor in terms of writing purely this dialogues. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா the poetic value of it. ஸோ அது மனுஷபுத்திரன் அவர் தான் he contributed majorly in that area. ஸோ வசனமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எழுதணும். அதில் இந்த பொய்டிக் எசன்ஸ்க்கு நிறைய அவரோட வசனம் தான். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை பொறுத்த ஒரு பார்வையே ரொம்ப ஆழமானதாக ஒன்று இருக்க வேண்டியிருந்துச்சு இல்லை அந்த ஆரம்பத்துலலாம் பர்டிகுலர்லி. என்னன்னா he was representing lot of people in the film. இப்போ தயாங்கிற கேரக்டர்
இப்போ நமக்கு முகம் தெரியாத மனிதர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் ஒரு 10 பேர் அங்கே பேசுறது காமிச்சிருக்கேன். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறவங்களும் எப்படி பேசுவாங்க, இது வெறும் அந்த சேட்டில் இப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்களா, இல்லை வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு செக்ஷுவலாக பேசுகிறது மட்டும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை, அது அதிகமாக நடக்கலாம். பட் அதை தாண்டி என்ன தேவை இருக்குது? இப்போ சார் சொன்ன மாதிரி we're all confined to our screens. ஸோ அந்த ஒரு 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 சிஸ்டமில் இப்போ நம்ம இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுறது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் ஆப்வியஸ்லி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த நான் ஜட்ஜ்மெண்டல் குவாலிட்டி இல்லையா. இது அங்கே இருக்கிற மக்களை பொறுத்து மட்டும் இல்லை, அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலைகள் கூட. இவங்க இந்த தொழில் செய்கிறாங்க, இந்த தொழில் மேலேயே இந்த படம் பெருசாக ஜட்ஜ் எல்லாம் பண்ணாமல் இட் would have been so easy to say எங்கே போகுது என்ன எப்படி பண்ணுறாங்க இவங்க. பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ். ஐ திங்க் ஃபர்ஹானா பார்த்தா எல்லாருக்குமே தே நோ தட் யூ டிடன்ட் ஜட்ஜ் த ப்ரொஃபஷன். பட் அதுலேருந்து அவங்க வெளியே வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து அதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை கம்ஃபர்ட் தான். ஏன்னா தயாங்கிற கேரக்டர் ஃபர்ஹானா கூட பேசலைன்னா, ஒரு டிக்னிஃபைடு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே நடக்கலைன்னா, ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஒரு லவ் அண்ட் ஒரு அஃபெக்ஷன் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு வார்ம்த் இந்த கான்வர்சேஷனில் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த பொண்ணால் அங்கே சர்வே பண்ண முடியாது. ஷீ இஸ் நாட் மேட் ஃபார் இட் அண்ட் ஷீ டசன்ட் வாண்ட் இட் ஆல்சோ. ஸோ அந்த ஐரணி தான் இந்த பேப்பரில் இந்த கண்டென்ட்டில் நாங்கள் வச்சுருந்தோம். ஷீ இஸ் ஸோ புல்ட் பை தட் வாய்ஸ் அண்ட் த பவர்ஃபுல் வேர்ட்ஸ் அண்ட் ஷீ லைக் டு பி பார்ட் ஆஃப் தட் ஃபார் சம் டைம். ஐ மீன் 2 இயக்குனர்கள் 2 எழுத்தாளர்கள் இருக்கிறதுனால உனக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். You can't say that having him, you say ஒரு இயக்குனர் and Nelson. என்ன லைக் ஒரு 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 இஸ்லாமிய ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஏன் பலமுறை ஒரு பெண்ணை வந்து ப்ரொட்டாகனிஸ்டாக வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம், இந்த ஒரு டிசிஷன் வந்து எந்த இடத்துல எடுக்கப்படுது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த படத்தில் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்திருக்கணுன்ற ஒரு அவசியம் நாட் நெசசரி இல்லை. அவங்க ஒரு எந்த மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணாகவும் இருந்திருக்கலாம். இருந்தும் that decision gets taken இல்லை. I want to represent this community, இவங்களை நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அது எந்த இடத்துல எடுக்கப்படுது? Do you start with that or do you think why not? Where does it come from for you? For you both also. நீங்கள் எழுதக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களே அது maybe you can அது எந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பலமுறை if I can just extend that a bit, அது சொல்கிற ஒரு விஷயம்னா ஏன் இது பொண்ணாக இருக்கக்கூடாது, நீங்கள் கேட்டு பல கதைகள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உண்டு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? No, what you get excited about, it doesn't need யார் எப்படி இது ரிலிஜன் இது எதுவுமே. what you are excited about most of the time, what you are seen with your real life or some characters. எதுக்கு நம்ம அதில் ஒரு மதம் கொண்டு வர வேணும்னு தேவையில்லைல்ல. ஸோ எனிதிங் லைக் இப்போ ஜெயின் பொண்ணாக இருக்கலாம், வந்து சிக் பொண்ணாக இருக்கலாம், எனிதிங் இருக்கலாம். ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தானே தவிர, ஓகே இவங்க இதில் இருக்காங்க இவங்க இதில் இருக்காங்க அப்படின்னு தானே தவிர, அது என்னை எவ்வளோ எக்ஸைட் பண்ணுது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், தட்ஸ் இட். லைக் நான் என்னோட கேட்கறதுடைய கான்டெக்ட் நான் சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு சர்டன் ஜென்ரலாக நம்ம தமிழ் படங்களில் காட்டாத ஒரு 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 ஜெண்டரோ இல்லை ஒரு 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 ரிலீஜன் சார்ந்தவங்களோ இருக்கும்போது அதை நார்மலைஸ் பண்ணதில்லை. அதை நார்மலைஸ் பண்ணுறத விட உங்களை சுற்றி இருக்கும்போது ஒரு தட் சென்ஸ் ஆஃப் அவங்க வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்கள் படங்கள் வழியாக பார்க்கும்போது அது போக்குது. அதனால் அது முக்கியமாகுது இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்களே, நீங்கள் சொன்னீங்க லைக் அவங்க எந்த மதம் மேலே இருக்கலாம் கண்டிப்பாக, பட் அதிகம் காட்டப்படாத ஒரு மதத்தை சார்ந்து அவங்க இருக்கும்பொழுது அதில் ஒரு வேல்யூ நம்ம பார்க்கலாம் இல்லையா? கதை என்ன, மேக்கிங் என்ன, ஸ்கிரிப்ட் என்ன, அதுதான் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. I think you never thought of it. I wrote the script and now it's written and நீங்கள் அவர்கிட்டே கேட்கல. இல்லை எனக்கு நீங்கள் பேசும்போது ஐம் கெட்டிங் ரிமைண்டட் ஆஃப் அனிதா அண்ட் 7G. ஏன்னா ஒரு மார்வாரி பொண்ணு பேக் ட்ராப்பில் தட் மேட் தட் லவ் ஈவன் மோர் பியூட்டிஃபுல். பட் அகெயின் லைக் ஹீ said, so it excited him or it made that particular equation even more interesting from what I derive out of it in 7G. And it definitely added a nice color to the film. இதெல்லாம் வந்து வெளியில் இருந்து பார்க்குற நமக்கு தெரியும். பட் ஃபார் த கிரியேட்டர், like he said, whatever excites. If you ask me, I lived in that parts of the city, like புதுப்பேட், ராய்பேட், அந்த சிந்தாரிப்பேட், அந்த ஏரியாலாம் நான் பிறந்து வளர்ந்தேன்.
ஸோ ப்ளஸ் இஸ்லாமியர்களை பற்றின கதைகள் பெருசாக நம்ம ஊரில் வரல. அந்த பேக் ட்ராப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரிப்ளிகன் ஐஸ் ஹவுஸ். ஐ ஸ்டில் ஃபீல் ஒரு நகரத்தினுடைய சூழ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மக்கள் இருக்காங்க, டெய்லி நிறைய வேலை செய்கிறாங்க, பயங்கரமாக உழைக்கிறாங்க, கூட்டம் நிறையா, டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் தேர். இந்த ஆன்மா வந்து சிட்டியோட ஆன்மா இன்னும் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதா பார்க்குறாங்க. நீ ஸ்டில் யூ கான் சி பிக் பில்டிங்ஸ் தேர். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை, இன்னும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறையா இருக்கும். ஈட்ரிஸ் வந்து சின்ன சின்ன ஈட்ரிஸ் நிறைய இருக்கும், ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் அவ்வளோ எங்கே முடியுது, இன்னும் எங்கே ஆரம்பிக்கிறது. ஸோ லைஃப் இஸ் ஆல்சோ ஸோ லைக் வாட் இஸ், அந்த ப்ராக்சிமிட்டி வந்து ரொம்ப பக்கம், தூரமே கிடையாது ஆக்சுவலாக. ஸ்டில் அந்த வால்ஸ் வந்து கம்மி, அந்த மாதிரியான ஒரு செட்டப்பு. ட்ரிப்ளிகன் ஐஸ் ஹவுஸில் ஒரு பெரிய லைஃப் இருக்குது. ஃபுட்டு, லைஃப் ஸ்டைலு, பீப்புளு, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த பேக் ட்ராப்பில் ஒரு கதை பண்ணணுங்கிறது என்னுடைய ஆர்வமாக இருந்துச்சு. இந்த கதை எனக்கு தனியாக இருந்தது. இந்த கால் சென்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு கதையாக என்கிட்ட இருந்தது. ஓகே. ஸோ ஐ லைக் தட் வாட் டு சே, அந்த நேச்சுரல் இட் ஆர்கானிக்லி செட் இந்த கதையை நான் இந்த பேக் ட்ராப்பில் வச்சு பார்க்கும்போது லைக் இ செட் ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். ஓகே, நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே இது ஒரு முஸ்லீம் பேக் ட்ராப்பில் நடக்கிற கதை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம், ஒரு 3 குழந்தைக்கு அம்மாவா அப்படின்னு உருவானதுக்கப்புறம், குரல் வழியாக ஒருத்தரோட அந்த அட்ராக்ஷன் இருக்குது, விச் இஸ் வெரி ஏசெக்ஷுவல், விச் இஸ் வெரி பிளாட்டானிக் அப்படின்னு இருக்கும்போது, தென் கான்ஷியஸ்லி we made lot of efforts to not make any அந்த கண்டிஷன்டு மிஸ்டேக்ஸ். நம்ம சொசைட்டியில் we are conditioned in certain way. நம்மளே மீறி சில விஷயங்கள் வரும். ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்டு, என்ன தான் பியூட்டிஃபுல் குரலாக இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்டு, 3 குழந்தைக்கு அம்மா, அதுக்கப்புறம் வந்து விமனு, அப்புறம் ஷீ கம்ஸ் ஃப்ரம் அ பர்டிகுலர் ரிலீஜன். ஸோ இவ்வளோ கத்தி மேலே நடக்கணும் அப்படின்னு இருந்தது. ஸோ வி என்ஷூர் தட் அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். நினச்சதை இல்லாட்டி சொல்ல வந்த இன்டென்ஷன் ஸ்பாயில் ஆகிடும். இதை வேறு ஏதாவது நான் கேபிட்டலைஸ் பண்ணணும், வேறு ஏதாவது நான் இதில் ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் இந்த கதையை ஏன் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டரோட அந்த ஒரு ஜென்யூனான இன்டென்ஷன் வந்து அடல்ட்ரேட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் வி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட் டு ப்ரெசென்ட் இட் வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட், ப்ரெசென்ட் இட் த வே இட் ஹேஸ் டு பி. ஹஸ்பண்ட் அப்படி இருந்தாலும், 3 குழந்தைக்கு அம்மாவாக இருந்தாலும், ஒரு பொண்ணு முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த ஆறுதல் ஒரு இடத்துல கிடைக்கும் பொழுது they will entertain it அப்படின்னு. It is quite human, it is emotion. Somebody acknowledges my existence. Exactly, and there is a limit to it. புரியுது. You can't go to that extent. Either you have to come back or you cross it. If you come back it is different, cross பண்ணா அது வேற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் இந்த கேரக்டருடைய ஒரு குரலோட முக்கியமாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி நேச்சுரலாக அப்ரோச் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது did you have to work on your voice to make it a certain way for this film? உள்ளே இருந்து மைக்கில் சொல்லுவார், அப்படியே சொல்லுவேன். He knows it better because he knows, as he said, he lived there. Yeah. ஸோ அவருக்கு நல்லா அந்த சின்ன சின்ன விஷயத்து வந்து எல்லாம் தெரியும். ஸோ ப்ராப்பர்ட்டி நகர் பாய் எனக்கு ஒன்றும் தெரியும். ஸோ அவர் சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அது ஒழுங்காக பண்ணாலே போதும், நல்லா அழகாக சொல்லுவார். முக்கால்வாசி அதில் சொன்னது இவர் தான். ஓகே. ஜஸ்ட்டு அது எப்படி ஐ ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டு மால் சீக்வன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுவோம், வேர் வி ஷோடு இந்த மால். ஐ வாஸ் குவைட் நர்வஸ். இட் வாஸ் மால், கோவிட் வாஸ் ரைட், இட் வாஸ் கெட்டிங் ஓவர். ஃபஸ்ட்டு டே க்ரௌடு 150 பேர், ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ஹைலைட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் அலோன். ஓகே. ஸோ மார்க் பண்ணிவிட்டேன், கேமரா வச்சாச்சு, ரோல் பண்ணிட்டோம். என்டையர் செட் இஸ் நர்வஸ், எஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம். ஸோ ஃபஸ்ட்டு டேக் போயிடுச்சு. நான் இன்னொரு 1 more சொல்லிவிட்டு ஐ வாஸ் லுக்கிங் இன் டு சம்திங் எல்ஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் கோயிங் அபவுட் தேர் ஜாப். அடுத்த வேலை என்னங்கிறத பார்த்துட்டு திரும்பி பார்த்தா சாரை காணோம். எங்கள் சேரில் எல்லாம் அங்கெல்லாம் எங்கே ஆள்னு பார்த்தா அதே மார்க்கில் அங்கேயே நிற்கிறாரு. When I say cut, he was not waiting for anybody else. He just went back to the mark. I still remember his pose. கையை கட்டிட்டு அப்படியே நிற்கிறாரு. எனக்கு பக்குன்னு ஆச்சுடே, சொல்லுங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு. என்ன nobody, I thought he'll come back to his chair. So the discipline that he showed as an actor in this set, it set everybody's tone in that time. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க? கேளுங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ்லலாம் இருக்கும் பொழுது ஐ மீன் யூர் யூஸ் டு கண்ட்ரோலிங் பீப்புள், டைரக்டிங் பீப்புள். இது பண்ணும்போது இந்த இடத்துல அந்த பட்டனை நான் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது அது ஜஸ்ட் ஸ்விட்சாக அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக அதை பண்ண முடியுமா உங்களால்? இல்லை, அப்படி இல்லை. அது ஃபிலிம் மேக்கிங் வேறு. இது அதோட ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு பக்கம் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணணும். ஹவு யூ கேன் டூ இட் பெட்டர், ஐ திங்க். பிகாஸ் நம்ம நடித்து காமிக்கலாம் முன்னாடி எல்லாம், நம்ம பண்ணும்போது ஐ திங்க் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியவே தெரியாது.
ஸோ அவர் தனுஷ் சொல்லிட்டே இருப்பார், ஒரு நாள் உனக்கு தெரியும் படுற கஷ்டம் அப்படின்னு. இப்போ ரெகுலராகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ட்ரூ. லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். இட்ஸ் அ ஜாய் டு லேர்ன். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து யுவர் வாக், எவ்ரி திங். எனக்கு like what Or how do you resist asking him for advice while you're making a it was film? very tempting. I even asked her for an advice just now. அப்படியா? ஏன்னா மானிட்டர் கிட்ட வரமாட்டார். எனக்கு ஒரு வாட்டி மான்ஸ்டர் செட்டுக்கு சார் வந்திருக்காரு. Okay. ஷூட்டிங் ஃபார் என்ஜிகே. எஸ்டேஸ்வரியா சார் கூப்பிட்டு வந்தார். அவர் வற்புறுத்தி உட்கார வச்சுட்டு போனார். ஸோ ஹி வாஸ் நெக்ஸ்ட் டு மை மானிட்டர். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஹி வாஸ் லைக் ஐ வில் நாட் லுக் இன் டு மானிட்டர், டோன்ட் வரி அப்படின்னா. பரவாயில்ல சார் பாருங்க சார். இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த செட்டில் ஒரு நாள் கூட வந்து இந்த வார்த்தையை மாற்றலாமா, இது எப்படி எடுக்கலாமா, இல்லை இந்த மானிட்டரில் இது என்ன இப்படி லைட் பண்ணியிருக்கீங்க, இது ஓகேவா, எத்தனை டேக் கொடுத்தாலும் என்ன வேணும் நான் தெளிவாக சொல்கிறேன்னு மட்டும் பார்ப்பாரு. தெரியலனா அது ஒரு வாட்டி கேட்பாரு, என்ன வேணும், நோ காமெண்ட்ஸ். ஸோ ஒரு நடிகராக கம்ப்ளீட்லி ஸ்விட்ச் ஆஃப். நீங்கள் இந்த படமாக இருக்கட்டும், இப்போ பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆக்டராக. ஜட்ஜ் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியுதா? அது அது ஐ மீன் ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி. ஏன்னா உங்களுடைய ஒரு சென்சிபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எது ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்குது இல்லையா? அப்போது ஒரு வேளை நான் ஓகே இது கொஞ்சம் இங்கே சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வருமா? வந்தாலும் அதை நீங்கள் தள்ளி வைக்கிறது உண்டா? எதுவும் வராது. ஆனஸ்ட்லி ஐ மீன் நான் நெல்சன் படம் பொறுத்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. ஐ மீன் இன் ஜென்ரல் பிகாஸ் யூஆர் பார்ட் ஆஃப் சோ மெனி ஃபில்ம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. நிறைய உங்கள் சென்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ப இருக்கணுன்ற ஒரு அவசியம் கண்டிப்பாக இல்லை. அவங்க அணுகிற முறையே நீங்கள் ஒத்துக்காத ஒரு முறையாக கூட இருக்கலாம். இல்லை, basically you surrender to the director. Like, he's consumed it a lot more than me. Years he's worked on the script. Just I came on 1 month before. ஸோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அவர் சின்ன விஷயத்துலேருந்து எல்லாம் இன்னொரு கதையை வச்சுட்டு பண்ணுறது இருக்கு இல்லையா? ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து நிறைய விஷயம் மைண்டுக்குள்ளேயே இருக்கும் ஹாசிட்டி. ஸோ அவருக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன அதில் போய் சொல்லுறதுக்கு என்ன இருக்கு. So just ask him what he says is now, because he knows it better. For me it was quite encouraging because நான் கதை சொல்லிவிட்டு அந்த சீன் பேப்பரை போய் செட்டில் கொடுக்கும்போது என்ன கதை சொன்னீங்களோ அப்படியே இருக்கே அப்படின்னாரு. ஓகே. அப்புறம் நான் டப்பிங்கில் காட்டும்போது பரவாயில்லையே என்ன இன்னும் அப்படியே தான் இருக்கு. நான் வந்து யூ ஸோ கியூரியஸ் ரைட் சார், எப்படி சார் இருக்குது நல்லா இருக்கு சார், கடமைக்கு சொல்கிறீங்களா, இல்லை உண்மையிலே நல்லா இருக்கு, இல்லை நல்லா இருக்கு, ஐ ரியலி லைக் இட் அப்படின்னு. சரி, அவர் டப் பண்ணும் போது அந்த இன்வால்மெண்ட்டை பார்க்கும்போது நமக்கும் பிடிச்சிருந்தது. ஓகே சார் இஸ் ரியலி என்ஜாயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இட் இஸ் அ வெரி ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் டு see the way he operate as a director, completely switched off. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ரசிச்சேன். எஸ்பெஷலி தி அட்டென்ஷன் டு டீட்டெயில். அவங்க அந்த சமூகம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த நெய்பர்ஹுட் எப்படி இருக்குது, அவங்களுடைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அந்த மக்கள் சார்ந்ததாக இருக்கட்டும். Do you want to tell me about spending so much time capturing the small things and then அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஏதோ sort of packaging it? My producer always complains that I go too much into detailing. அப்படியா? எனக்கு வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை நம்ம ஒரு திரையில் காட்டுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு திரையில் எப்படிலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு, you touch any content, you generally do that exercise to see what is already being done and what you want to do it. எனக்கு எப்போவுமே வந்து இதை பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் பீன் முஸ்லிம்ஸ் சின்ஸ் ஐ born and brought up in that place. ஸோ அது அத்தன்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு இஸ்லாமியர் இந்த படத்தை பார்த்தாருன்னா ஆமாம் இது நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறத உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். ப்ளஸ் இந்த மாதிரி படங்கள் ஒரு பெரிய யோசனை இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வெளியில் வரணும். ஒரு மலையாளம் பக்கம் போனீங்கன்னா வர்ற 10 படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 படங்களில் வந்து நிறைய இஸ்லாமிய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு தமிழ் படங்கள் அதை டிஃபைன் பை their Muslim ஐடென்டிட்டி டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ நமக்கு தமிழ் படங்களில் வந்து ஒரு 2-3 ஏரியாவில் அவங்கள பாக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி, நம்ம அதை தாண்டி இது ஒரு லைஃப், இட் இஸ் நார்மல், இட் இஸ் அ ஃபேமிலி, தே கோ அபவுட் இட் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணணும். அதை எந்த அளவுக்கு யதார்த்தமாக நேர்த்தியாக பண்ணணும். இப்போ நம்ம வந்து வி ஜஸ்ட் வாக் இன் டு ஒரு ஃபேமிலிஸ் ஹவுஸ், எப்படி இருந்தால் முஸ்லீம் ஃபேமிலியோட ஹவுஸில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணுச்சு. Coming back to the conversation part of it, it was quite challenging because I have to hold the audience purely through somebody's voice and the words. ஏன்னா அங்கே விஷுவலி வந்து there is nothing more exciting except for இப்போ சாரை வந்து நான் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க குரல் கேட்ட உடனே எல்லாரும் தெரிஞ்சிடும். லைக் we have told people that he's acting. We just want to leave it there. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கத்துறாங்க தேட்டர்லேயே
அப்படியா? பின்னாடி உட்காந்துருவேன் கத்துறா ஃபர்ஸ்ட் வாய்ஸை கேட்டோன்னு அப்படின்னு. எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தட்ஸ் ஓகே, ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். அது காட்டாததுக்கான அந்த முடிவு எவ்வளோ முக்கியமானதாக பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. அந்த குரல் வழியாக தான், இப்போது தயாவோட குரல் வழியாக தான் ஃபரானா வந்து ஈர்க்கப்படுகிறாள். அதுதான் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் டீட்டெயிலிங்னு சொன்ன விஷயங்கள் கூட, த லிட்டில் எக்ஸ்பிரஷன், பிகாஸ் ஃபார் ஹர் வி கால் இட் நியூ ரிலேஷன்ஷிப் எனர்ஜின்னு சொல்லலாம். இல்லை அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி வென் அ விமன் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹர் ஷெல் அண்ட் கெட்ஸ் இன்க்ளைன் டு சம்திங், ஒரு விஷயத்தை வந்து ரசிக்கிறதா இருக்கட்டும், அது என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த முதல் காதலுடைய ஒரு உணர்வுகள் இல்லையா? ஆல்மோஸ்ட் அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு நெசசரிலி டிஃபைன் இட், பட் ஆமாம், அது வந்து எப்படின்னா, அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ஜாப், தட் இஸ் வேர் வி ஹேட் டு நோ பிளேஸ் இட். அது அவளுக்குள்ளே சொல்லிக்கிற சமாதானமாக இருக்கலாம், இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லை புதுசாக இருக்கலாம், அது ஒரு மாதிரி பொயட்டிக்காக கவித்துவமும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம், அதை பற்றி ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் இட் அண்ட் வாட் இட் இஸ் அப்படின்றத பொறுத்து யூ திங்க் அபவுட் இட், இமீடியட்லி யூ வில் ஸ்டாப் இட், யூ வில் கொஸ்டின், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் கம் இன். பட் அகெயின் அதே ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ரொம்ப நேரம் போக முடியாது இல்லையா? ஸோ அதனால் டீட்டெயிலிங் பார்ட் ஆஃப் இட் இஸ் மை கான்ஷியஸ் எஃபர்ட் டு ப்ரெசென்ட் இட் வெல். இப்போ தயா கேரக்டர் வந்து ஒரு மியூசிஷியனாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு எந்த அளவுக்கு நேர்த்தியாக ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் அவங்களுடைய ஒரு உறவை எப்படி பார்த்தீங்க? யூனோ ஃப்ரம் வென் யூ ஹர்ட் தி ஸ்டோரி, ஓகே உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தானே போய்கிட்டு இருக்கு, இவங்க என்ன வேறு மாதிரி இவங்க ஒரு ட்ராவல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு புது கேரக்டரை மீட் பண்ணி, நீங்கள் ஹவு டிட் யூ ப்ராசஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் இந்த தயாவுக்கும் ஃபரானாவுக்கும் இருக்கக்கூடிய? இல்லை, நத்திங் லைக் தட். ஐ தாட் வெரி நேச்சுரல். எல்லாருக்குள்ளேயும் அந்த தனிமை இருக்குது ஆக்சுவல். யாருன்னு நம்ம பி ஏ ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் யூ கேன் பி ஏ மியூசிஷியன். நீங்கள் படத்தில் காமிக்கிற மாதிரி அங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அங்கே ஒரு தோழிகள் இருக்காங்க, அதெல்லாம் நிஜத்தில் நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையும். டூ உமன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேர் நம்ம சொசைட்டியில். வந்து நீங்கள் உமன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வெளிப்படுத்த இது வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். பசங்கக்கிட்ட சொல்கிறதோட உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம என்னன்னு சொல்கிறது, இது பண்ணுறது. என்ன ஸ்கூலில் பேசியிருக்க மாட்டோம், காலேஜில் பேசியிருக்க மாட்டோம், இப்போ மாதிரி டீ கடையில் இன்னும் பேசலாம் முடியாது. பேசினாலும் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரல் யதார்த்தமான கேரக்டர்ஸ். ஐ திங்க் தட்ஸ் த ஸ்பெஷல் திங் அபவுட் த ஃபிலிம். ரொம்ப யோசிக்கிறதுக்கு கூட ரொம்ப நடைமுறையில் இருக்கிற கேரக்டர்ஸ். நீங்கள் நெல்சன் வரிட் தட் இது இந்த புரிதல் வந்து பார்வையாளர்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்களா? Did that take a leap of faith from your part? See, obviously, any good content, there is a lot of faith in Tamil audience about receiving a good content. We were like, we had no doubts about it. But by nature, beyond that religious tag, by nature, there is a sensitivity in this story. You take that Islam quotient out of it, still the story will work, considering the nature of the story. It can be for any other religion. It is my choice that I went for that backdrop. And people were asking why, and I felt that I don't have to give them a reason as well. Just like I would have gone for an Hindu backdrop or a Christian backdrop. Yeah. Why should I give a reason for choosing out one of my friends' religion or my, like what to say, my acquaintance? நீங்கள் சொல்கிறது போல தான், அனிதா மார்வாடி ஃபேமிலி அப்படின்னு கேட்டான்னா அதுக்கான ஒரு பெரிய காரணம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சாரோட சாய்ஸ், he conceived it that way, or that excited him, or he felt that story would be presented better in that way, or there is some inclination. Yeah. Right? It could be anything இல்லையா? Yeah. ஸோ அது இருந்தது, நேச்சுரலாகவே இது ஒரு சென்சிட்டிவான கதைன்னு இருந்தது. பட் இது ரிசீவ் பண்ணுவாங்களான்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ரிசீவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் ப்ரொடியூசர் நிறைய காசு போட்டு எடுத்துருக்காரு. பட் we were conscious about to present it in a specific way so that it doesn't get diluted or distracted or be misunderstood. அது ரொம்ப கான்ஷியஸ். என்ன ரசித்த விஷயம் என்ன அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரெண்டு பேர் மத்தியில்? What really came through to me was, ஒரு பயங்கர ஒரு டெலிகேட்டான ஒரு ஃபீலிங் கிடச்சிது எனக்கு. அது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசும்போது தேர் சம்திங் வெரி சாஃப்ட், இல்லை வெரி பியூர் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பியூர் இஸ் ஆல்சோ த ரைட் வேர்ட். சரி, என்னன்னா நமக்கு ஒரு வசனம் வரும் படத்தில், முகமே தெரியலனா அவங்ககிட்ட நம்ம மனசு விட்டு பேசுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. இப்போது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், நிறைய டிவைசஸில் we are just represented by one ID. நம்ம ஃபோட்டோ போடலைன்னா we are just represented by one ID. That is giving us lot of comfort and it is opening lot of doors to just tell whatever is there in the mind. Sometimes it is rubbish,
சம்டைம் இட் இஸ் ஜெனுவின் அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் லாட் ஆஃப் ஆஃபன் அந்த அனானிமிட்டி வச்சுக்கிட்டே நிறைய ரபிஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெரும்பாலும் பேசப்படுது மோஸ்ட்லி வெளில வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அனானிமிட்டி அட்வான்டேஜ் இப்போ இந்த பொண்ணும் அந்த அனானிமிட்டி அட்வான்டேஜை தான் எடுத்துக்குது. தயாங்கிற கேரக்டரும் அது வந்து கம்ஃபர்டபுளாக அதை ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஒரு பியூரான என்ன சொல்கிறது ஒரு கனெக்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும், ஹவ் இட் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதுனது தான் அது. அதில் இன்னும் நிறைய எழுதிருந்தோம், இன்னும் நிறைய பேசி எடுத்திருந்தோம். அது படத்துக்கு என்ன தேவை. தென் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது ஒரு சடன் சேஞ்ச் இன் ஜான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று க்ரியேட் ஆகுது. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகும்போது ஒரு த்ரில்லரான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே திடீர்னு நுழைய ஆரம்பிக்குது இல்லை. அது was that always the plan? Was the that's how the story organically evolved. ஏன்னா how far you think this relationship can go? Yeah, she's not going to find where Daya is and knock her doors. Like for example, you already have எப்படி சொல்கிறதுனா இது ஒரு ட்ராமாவாக நம்ம பார்த்தாலே அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல. ஓகே, இங்கே ஒன்று வருது, இது வீட்டு உறவுகளை பாதிக்குதா, அது எப்படி டீல் பண்ணுறாங்க, இவங்க உறவு இதுக்கு மேலே இவால்வ் ஆகுதா டிவால்வ் ஆகுதான்ற மாதிரி. இது நான் ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே பண்ணணும்னு கன்ஃபைன் பண்ணி எழுத உட்காரல. ஸோ நம்ம இதை எழுத ஆரம்பிக்கும் போது இந்த கதை எங்கே போகும் அப்படின்னு பார்க்கும்போது நேருக்கு நேரம் முகம் பார்த்து பேசுகிறவங்களுக்குள்ளேயே 1008 பிரச்சனை வருது. ஸோ முகமே தெரியாமல் வெறும் குரல் வழியாக மட்டுமே பழகினா அந்த பக்கம் இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கலாம். இவருக்கு இன்னொரு முகம் இருக்கலாம், இந்த பொண்ணுக்கு இன்னொரு முகம் இருக்கலாம். ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த படத்தை ஒன்லைனில் சொல்லணும்னா எந்த குரல் வந்து சந்தோஷப்படுத்தியதோ அதே குரல் பயமுறுத்தவும் செய்யும். தட்ஸ் தி பவர் ஆஃப் வாய்ஸ். நமக்கு அது சோர்ஸ் தெரியலனா, இப்போ இங்கே டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குறோம், அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலனா வி ஆல் வில் பி பேரனாய்ட். அது சோர்ஸ், அது சவுண்டோட என்ன சொல்கிறது, அதோட சப்டெக்ஸ்ட். அது வில் woke up right when we hear a very smallest sound called alarm. ஆனால் பின்னாடி ஒரு லாரியாக போனாலும் தூங்கிட்டு இருப்போம் தூரத்தில். ஸோ அந்த மாதிரி குரலுக்குன்னு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் அதிகமாக இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ அது நேச்சுரலாக தப்பாக போக வாய்ப்பு இருக்குது, ஒரு தூரம் வரைக்கும் போகும். பட் அங்கே கூட நீங்கள் இந்த தயாவுடைய ஒரு ரிவெஞ்சோ வெஞ்சன்ஸோ அது ஒரு படிக்கு மேலே அது போகக்கூடாதுன்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கீங்க. ஆஸ் அ செல்வராகவன் ஃபேன், why would I judge Daya? See, what he did is wrong. அதில் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வந்து அவன் ஸ்டாக் பண்ணது தப்பு, அதுக்கப்புறம் தயா வந்து தவறான சில விஷயங்கள் பண்ணது தப்பு. ஸோ என்னதான் பேசினாலும் it doesn't give you the space to know go do certain things. So that is why we went for such a climax. But still he had his side of story. He has his own emotions. Because அவருக்கு பேசும்போது, தயாவுக்கு பேசும்போது அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. He felt a true connection. அதுதான் அந்த கதையில் ஒரு வசனத்தில் நேரில் கேட்பார். எனக்கு இந்த படத்தில் சாரோட பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸு, விஷுவலி எல்லாமே சேர்த்து இருந்தேன். ஒரு கொஞ்சோண்டாவது நமக்குள்ள ஒரு உண்மையான அன்பு இருந்தது இல்லை. ஏன்னா அதுக்கு தான் அந்த கேரக்டர் இயங்குச்சு. எஸ், ஸோ தட்ஸ் ஹவ் தி திங் வாஸ். இல்லை பட் இட் மஸ்ட் ஹவ் பீன் என்ன சொல்கிறது, த சினிமேட்டிக் குவாலிட்டியை ஆட் பண்ணாமல் டுவர்ட்ஸ் எண்ட் சொல்கிறேன் நான். அவர் இப்போ ஓகே, இப்போ அவர் அந்த பொண்ணு மேலே செம்ம காண்டில் இருக்காரு அப்படின்னும் போது அவருடைய ஒரு கோவம் வந்து ரொம்ப சட்டிலான விதங்களில் தான் அதை வெளிப்படுத்தணும். லைக் ஒரு லைட்டாக போய் ஒரு வண்டியை இடிக்கிறது, அந்த புருஷனுக்கு ஒரு பெரும் காயமும் உருவாக்குறதோ, இல்லை குழந்தைய கடத்திட்டு போகிறதோ, இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவும் செய்யாமல். இந்த இப்போ நாங்கள் கட்டமைச்ச அந்த உலகத்தில், அந்த யூனிவர்ஸில் என்ன நடக்கிறது ப்ராக்டிக்கலி சாத்தியமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் திரைக்கதை அமைச்சோம். ஜஸ்ட் டு ஷேக் த ஆடியன்ஸ் இன் த லாஸ்ட் 10 minutes we didn't do anything drastic of it. அது we tried to be consistent in terms of writing the characters throughout the process. So there was a huge debate during the edit to show what happened to Daya in the metro. அது வந்து வைக்கலாமா வேணாமா, அதை காமிச்சா அவர் நல்லவரா தெரிகிறாரு, இவங்க ரொம்ப கெட்டவங்களா தெரியுறாங்க அப்படின்னா, வாட் pushed him towards this point? Because she ignoring him and like refusing him in spite of what he went through at that point of time when he was waiting for her. Quite natural. ரம்ஜான் அன்னைக்கு வந்து நான் ஒன்று மீட் பண்ணணுன்னே நினைக்கல, நீயா தானே அந்த விதையை விதைச்சேன். ஸோ அங்கே ஒரு ப்ளஸ் ஒரு அவமானம் வேறு, அந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்கிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது he has his own version. In spite of that, certain things that was done towards her was not fair. அதுதான் நம்ம அங்கே ஃபைனலாக சொல்ல வருது. உங்களுக்கு when you are part of these different films and are there learnings for you? I know Nelson would be horrified இந்த இப்படிலாம், ஐயோ அப்படிலாம் இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற. பட் எது கேட்குறேன்னா, இன்னைக்கு எஸ்பெஷலி ஐ see a lot of people, நான் இவர் படத்தில் ஒர்க் பண்ணேன்னா I want to see how that system functions. I want to see how this system functions. So when you are part of these different systems, உங்களுக்கு takeaways இருக்கா அதிலிருந்து? More than I'm fascinated in a lot of sets.
ஸோ பயங்கர நான் பாட்டுக்கு வரவங்க உட்காந்து ஐ லவ் டு வாட்ச் லைக் ஹவு திங்ஸ் கோ மோர் தென் வாட் ஹேப்பன்ஸ் ஃபிலிம் மேக்கிங் ஐ லவ் தட் இஸ் தட்ஸ் வை ஐ கேம் டு த மேக் மூவிஸ் ரைட். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சுற்றி எங்கே பண்ணோம் இவ்வளோ இருக்கா நம்ம when I was making movies I sit and there is a different focus and there are a lot of other work நம்ம ஆர்டிஸ்ட்டை உடனே இப்போ வந்து நீங்கள் ஒரு காமன் ஒரு கண்ணில் வந்து எல்லாத்தையும் பார்க்குறது அண்ட் ஒரு வாரத்துக்கு இல்லை சாரி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வேற ஒரு டைரக்டர் அவரோட அவங்களோட ஆர்டிஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அது பெரிய வேர்ல்டு ஆக்சுவலி. ஸோ அது உங்களுடைய ஒரு டைரக்டோரியல் சென்சிபிலிட்டிஸே இவால்வ் ஆக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதில் ஒரு மாற்றத்தை உங்களால் கவனிக்க முடியுதா ஆஃப்டர் யூ பிகேம் அ பார்ட் ஆஃப் திஸ்? இந்த வேலை செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. Trust me, it is very, very complicated when you take it to your head and try to portray someone else, not you. Like, it's a huge challenge. அவன் என்ன பண்ணுவான் இது பண்ணுவான் every reaction, everything. Like, it's a lot of takeaways, a different thing, not filmmaker. அப்போ ப்ராப்ளம் இன்றைக்கி நீங்கள் ஆக்டர்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணும்போது யூ மே நாட் கெட் என்ன சொல்கிறது இது கூட உனக்கு வரல அப்படின்ற ஒரு சென்ஸ் இப்போ ப்ராபப்ளி அவ்வளோ இருக்காதோ என்னவோ இல்லை மதிப்பு கூட வாய்ப்பு இருக்கு டுவர்ட்ஸ் தி ஆர்டிஸ்ட். சி ஐ கேன் நெவர் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா. அப்படியா? ஆமாம். ஸோ பட் when I saw sir, I saw the way he prepared. ஸோ he approached it methodically நான் சொல்லுவேன். சீன் பேப்பர் வந்து வாங்கிடுவார், நல்லபடி படிச்சிடுவார், ப்ராப்பராக அது டைலாக் ரிஹர்ஸ் பண்ணிவிடுவார். டேக்குக்கு முன்னாடி வந்த உடனே he tried to finish it in very few takes. Illa, is it working for you? That was the question he asked exact server. So he's very particular about to see what the director wants. So he had an approach towards it, which I think in terms of time and discipline, and it was quite exciting. You know, அங்கே மெட்ரோலலாம் ஷூட் பண்ணுவோம் வேறு கண்டினியூஸ்லி 4 hours without break. We had to be inside the metro. It will not stop anywhere. So at any point of time, we were so conscious that to take care of him and present him properly. Not because of anything else, because of the respect we have for him. We have that towards all the artists, but he's still special because of what sir is. So now conscious, like, no, it's okay. He was trying to make us feel very comfortable and he was very particular about his process. உங்களை பெரும்பாலும் ஒரு கொஞ்சம் இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்ற அந்த சைடில் கொஞ்சம் ஸ்லாட் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லைஃப் எல்லா கேரக்டர்ஸும் இருக்கா, நாட் நெகட்டிவ் கேரக்டர் இல்லை. சட்டை யோசிச்சா பகாசுரன் அந்த ஒரு வயலண்ட் ஸ்பேஸில் கொஞ்சம் மோசமான ஆள் பாரு அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அது சாணிகாயுதம். ஈவன் அந்த ஃபிலிமில் ஐ மீன் யூ பிளே ஆக்சுவலி யூர் நாட் பேட் கை இன் தட் ஃபிலிம், பட் அதுவும் தட் ஆல்சோ கோஸ் இன் டு தி ஸ்பேசஸில். அடிக்கிறதுக்கு மட்டும் என்ன கூப்பிடுறீங்க? அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு மட்டும் சாணிகாயத்தில் ஒன்றுமே பண்ணல, எல்லா கீர்த்தி சுரேஷ் தான் பண்ணுறாங்க. அவர் இட் வாஸ் வெரி மெனேசிங் சாணிகாயதம்ல. நான் அதை கட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் என் மானிட்டர் பார்க்குறேன். லைக் இஸ் வெரி மென்மையாக ஒரு ரிச்சான எலீட்டான ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒரு ரொமான்டிக்கல் பர்சன், ரொமான்ஸான ஐ மீன் ரொமான்டிக் பர்சன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. பட் எனக்கு என்ன ஆச்சரியம்னா நான் அங்கே பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ரெண்டுமே எனக்கு வேறு வேறையாக தான் தெரிஞ்சுது. ஸோ தட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் என்னென்னா ஸ்டில் இந்த ஃபஸ்ட்டு டே வென் வி வர் ஷூட்டிங் ஒரு எஸ்கலேட்டரில் சீனு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அங்கே உருண்டு வரணும். இட் ஹேப்பன்ட். சாரே வந்து அது பண்ணார். ஐ வாஸ் லைக், சார் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கோ பேக் அண்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட்னா இல்லை, ஹீ ஸ்டுட் தேர் ஃபார் த ஹோல் டே அண்ட் ஹி என்ஷூர் த செட் வாஸ் ஃபைன் அண்ட் ஹி என்ஷூர் த ஃபிலிம் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆஸ் ஸ்கெடியூல்ட். ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் டே நினைக்கிறேன். ஸோ that was too much for me on day one. When you work with somebody who is so legendary, you've been a fanboy, you see them as an artist and you completely surrendered himself to you. So that was like, then there was natural instinct and conscious that we should do this properly and make it properly அப்படி இருந்துச்சு. So thanks to sir for that. ஒரு டைரக்டராக what is your opinion of yourself as an actor? Lot to learn. உங்களுக்கு நீங்களே ஆக்டராக கிடைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? நினச்ச மாதிரி இல்லை. Also ask him what is his opinion on me as a director. ஓகே, நீங்கள் விதைச்சிட்டீங்களா? அப்போ கேட்டுடலாம். What do you think about Nelson? நான் பார்க்குவேன். Everything. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் he knows it, what he wants, meticulous things.
அதுக்கு கஷ்டப்படுறது இருக்குல்ல, ம் சூப்பர் ஆக்சுவலி. ரொம்ப கஷ்டப்படுவார் சின்ன இதுலேருந்து கரெக்டாக அங்கே திரும்பணும். இட்ஸ் வெரி கிளியர் எல்லா கேரக்டரும் என்ன பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபிலிம் மேக்கர். ம் troubled him Happy-ஆ? a lot. Thank you, sir. I troubled him a lot in dubbing. அப்படியா? ஸோ அது ஏன்னா லைக் ஆர்டிஸ்ட்டு நம்ம இப்போ சார் ஒரு டேரக்டராக பார்க்காம நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ நம்ம அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். Yeah. He realized that the challenge in this film is to convince audience and also make an impact with his voice. And he spent hours and hours in dubbing. என்ன கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் எடுத்த சீனே 3 வாட்டிலாம் டப் பண்ணியிருக்கேன் சார், கொஞ்சம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் ஹியூஜ். ஹீ மேட் அஸ் கம்ஃபர்டபுள். ஸோ தேங்க்ஸ் சார். டுடே ஐல் பி ட்ரிப்பிங் ஆன் அவ்வளோதான். ஓகே. இந்த ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் குவாலிட்டி இருக்குல்ல, இது நாட் ஜஸ்ட் இன் ஃபர்ஹானா பட் இன் யுவர் அதர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. இவங்க ரொம்ப தெளிவாக இவங்க கெட்டவங்க அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை இல்லாமல் இருக்கிறதில்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் ஜித்தன் ரமேஷோட கேரக்டர் ரொம்ப சுலபமாக அவன் கொஞ்சம் மோசமான புருஷன், அதனால தான் இந்த பொண்ணுக்கு வந்து அப்படின்றத ரொம்ப வெரி ஆப்வியஸ் ஈஸி மோட்டிவ் டு கிவ் ஹர். அண்ட் yet you avoid that. You say no, it doesn't need to be or it doesn't need to be a bad guy. Tell me about making characters respectable. Every single character in some way இவங்களை வந்து ஒரு மரியாதைக்குரியன்னு you know exactly what I mean, ஒரு டிக்னிட்டியோட. இல்லை, ஐ திங்க் ரெண்டு விஷயம். ஒன்று, who you are as a person and how do you want to present your characters on screen. அதுக்கு ஒரு நல்ல சினர்ஜி இருக்குது. இப்போ நமக்கு வந்து எஸ், ஐ கேன் ஆக்சுவலி ரைட் அ வெரி பேட் கேரக்டர். இஃப் இஸ் இந்த சென்ஸ் பேட் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஈவிலான மெனசிங்கான ஒரு கேரக்டர் எழுத முடியும். அது இருக்கக்கூடிய ப்ரிமைஸ், அதோட குவாலிட்டிஸ், அது என்ன தேவை அப்படின்னு அந்த படம் அந்த கதை அந்த படம் டிசைட் பண்ணும். இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதையை ரைட்டிங்கில் எழுத உட்காரும் பொழுது just for the sake of making one character the good character, or one character slightly higher than this character, நம்ம இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் உள்ள கேரக்டரை வந்து வேணும்னே அதை இன்னும் டார்க் ஆக்கிறதுங்கிறது, இட்ஸ் ஜஸ்ட் லைக் நோ, இட்ஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு தெம், டு பி வெரி ஆனஸ்ட். மை தயா இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஃபரானா, மை கரீம் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஃபரானா, the kids in the film is as important as this Farhana. So they will have their own perspectives. They believe what they're doing is right. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இல்லை, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் உன்னை நான் கெட்டவனா காட்டணும், நீ உன்னை கெட்டவனா காட்டிக்கோ. லாட் கோஸ் இன் டு ரைட்டிங். அதோட எசன்ஸ் வந்து நம்மளோட நம்மளோட சென்ஸ், நம்மளோட ரசனை, டேஸ்ட்டு, அப்புறம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அப்புறம் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் தட் யூ ஹேவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். ரைட்டிங்கும் நம்மளோட தாட் ப்ராசஸும் சேர்ந்து தான். இன்ஃபேக்ட் தயாவுடைய ஒரு மிரட்டலே அட் எண்ட் என்னவா இருக்குன்னா, ஐ திங்க் இது ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சமூகத்தில். அவங்களை பொறுத்த ஒரு இன்ஃபர்மேஷன், இஃப் ஐ லீக் ஒன் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ அப்படின்னா யூ வில் பி இன் பிக் ட்ரபிள் அப்படின்ற அந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். சின்ஸ் we are talking about you being a very non-judgmental writer, especially concerning women, this thing of will I be judged, அதுதான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாகவே இருக்குல்ல. என்ன அடிச்சிருவான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான்றதை விட அவன் என்னை ஜட்ஜ் பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தோட. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஹவு இவரோட ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது வந்து சொல்லிடுவா வீட்டில் அப்படின்ற ஒரு விஷயம். அங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலை ஆக்சுவலி. பட் இருந்தும் இது ஒரு நமக்கு இப்போது இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம்ல, இன்றைக்கி எவ்வளோ தான் நம்ம ப்ரோக்ரெசிவாக இருக்கிறதா நம்ம சொல்லிக்கிட்டாலும், இன்றைக்கி எவ்வளோ தான் வந்து நம்ம ஒரு வளர்ந்த சொசைட்டியை நம்ம காமிச்சிக்கிட்டாலும், இன்றைக்குமே வந்து இப்போ இதே கதையை ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட ஃபோனில் பேசுகிறான்னு வச்சுட்டு, அந்த பக்கம் அந்த பொண்ணு அனானிமஸாக வச்சுட்டு அவன் வீட்டில் சொல்லலாம் போது, இப்போ இந்த பொண்ணு எவ்வளோ தப்பு பண்ணிட்டதாக பார்க்கப்படுதோ அதை விட அது கம்மியாக தான் பார்க்கப்படும். ஸோ எப்போ இது வந்து பிரிட்ஜ் ஆகுதோ தென் தட் வில். உண்மையை சொல்ல போனால் தயா வந்து ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் அவங்க ஏதோ வீட்டில் சொல்லிடுவான்னா பையன் ஒரு பேர் சொல்லிக்கோ எனக்கு என்னன்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது எப்போது சமநிலைக்கு வருதோ அப்போது இது வந்து மாறிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் வந்து ஆண்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பெண்கள் பண்ணிட முடியுமா அப்படின்னும் போது இந்த ஆஸ்பெக்ட்லேயும் பேச வேண்டியிருக்கு. ஸோ அது இட் இஸ் தேர் அண்ட் ஆல் மை ஃபிலிம்ஸ், எஸ்பெஷலி வென் ஐ ரைட் ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஐ சம்வே ஆர் தி அதர். It could be because I was brought up by a single mom who's a superwoman. And so நிறைய டேபோ வந்து நான் வேறு மாதிரி தான் இன்ஃபர் பண்ணியிருக்கேன் in my life. So I think that is also because of that. And we are just talking about Anita. As I said, the kind of films that you watch, the writers that you get inspired with, the filmmaker that you get inspired with. So when a woman comes and say, I just feel like doing it,
ஆன் ஸ்க்ரீன் Yeah. அண்ட் நாட் பாதர்ட் அபவுட் எனிபடி. ஒரு பொண்ணு எப்படி சொல்லலாம் அப்படின்னுதான் நமக்கு ஒரு பொண்ணுன்னா அடக்கொடக்கமாக இருக்கணும், ஆம்பளை நிமிந்து பார்க்கக்கூடாதுன்னு தான் இன்னொரு பக்கம் எழுதிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இல்லை, இது வந்து ஷி லைக்ஸ் இட், ஷி வாண்ட்ஸ் டு டு இட், அவ்வளோதான். வாட் இஸ் தட் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஒரு கிரியேட்டருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும். when you break it, when you literally call it path breaking, like you present certain things which doesn't belong to the stereotype, which is actually true. It needs somebody to just open up and say, yes, this can be shown அப்படின்னு. ஸோ அங்கேருந்து இப்போது காதல் கொண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நீ ஃப்ரெண்டு, இவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு, அதை கிளியராக ஒரு பொண்ணுக்கு தெளிவாக தெரியும். சரி, அதை வச்சு we can make fun of it, அது வேறு கதை. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இல்லை, நீ எனக்கு இந்த ஜோனில் தான் இருக்க, நீ அந்த ஜோனில் தான் இருக்க, அதையே தப்பாக பேசுவாங்க இன்றைக்கி, இல்லையா? இன்றைக்கும் பேசுகிறாங்க, அது என்ன இல்லை இது பண்ணுவீங்க அது பண்ணுவீங்க, ஆனால் எப்படி நீங்கள் ஒன்றா அப்படின்னு. ஸோ அதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை கிளியராக வந்து he was trying to, he will have problems. அந்த பாய் ஃப்ரெண்டு தனி பிரச்சனை இருக்கலாம், இல்லை அந்த ஃப்ரெண்டுக்கு தனி பிரச்சனை, அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம். பட் ஃப்ரம் பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல she was quite clear. So all the films of Sir had female characters. They were not judged, they was very clear and they were very bold. In fact, they were even dominating men. Yeah. At many cases. Yeah. So fan of that. Yeah. So அந்த கேள்விக்கான பதில்ல இங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறது. Yeah. What is your most favorite film of his? I know it's very difficult question. I would say 7G. அப்படியா? Kadal Kondain was like, what to say, fascinating. But favorite na 7G. 7G had that simple life and a powerful love. So I think in that sense it's very difficult to pull off. Actually கதைன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. பட் அந்த லைஃப், அந்த எமோஷன், அந்த கேரக்டர்ஸ், ப்ளஸ் அவன் ஒரு சாதாரண ஆள், அது வச்சுக்கிட்டு the music, the presentation, the dialogues, the scenes, classic. I would still say Pudupetta is also quite fascinating, but the impact of 7G was something else. Yeah. I'm a big fan of all his friends, all his films. சமீபத்தில் சொன்ன விட்ட அந்த நெஞ்சமரப்பதிலையில் ஒரு சீன் வரும், கொலை பண்ணிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. Only Selvaraghavan can conceive something like this. I know what you mean. I know exactly what you mean. And dance வேற ஆடுவாங்க. ஆமா. அந்த ஸ்டேஷன்ல போலீஸ் கீழக்காரங்களை வச்சு தொப்பில வச்சு டான்ஸ் ஆடி. Exactly. So 7G and I would say அப்புறம் புதுப்பேட்டை வந்து எப்படின்னா அது ஒரு gives a high when you watch it. Yeah. So அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம், 1900 சொல்லலாம். But I don't know, 7G somehow I think that was her third film. ஸோ அது அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் இட். அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இப்போ நீங்கள் ஃபரானால எப்படி ஒரு கம்யூனிட்டி மேலே ஃபோக்கஸ் இருக்கோ, ஒரு என்வாயர்மெண்ட் மேலே, இது அவங்க வீடு அது மட்டும் இல்லாமல் அந்த சூழல் மேலே ஒரு பெரிய சென்ஸ் ஆஃப் த லைஃப் அரவுண்ட். எக்ஸாக்ட்லி அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ் ஆக்சுவலாக. அந்த காலனி, அந்த ஏரியா, அந்த கேரக்டர். See, வாழ்க்கையில் சினிமா ஜென்ரலி ஃபோக்கஸஸ் ஆன் பீப்புள் ஹூ ஹவ் சக்சீடட் ஆர் பீப்புள் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். இவன் வந்து பெரிய ஹீரோ, இவன் பெருசாக சாதிப்பான், இவனுக்கு வீரமாக இருக்குது, சண்டை போடுவாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவன். அவனையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவனும் ஒரு கதைன்னு அவன் எதுக்குமே உதவாதவன், இல்லையா? இது என்னன்னா எப்படி சொல்கிறது, வீட்டில் சிலர் சினிமாவில் எப்படி காமிப்பாங்கன்னா அவன் மேக்கவாக இருப்பான், மாஸ்குலினாக இருப்பான், இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கும், ஆனால் அவன் எதுவும் செய்ய மாட்டான். அப்படி கூட கிடையாது. இவன் இஸ் வெரி நார்மல் பர்சன் அந்த படத்தில். இங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஒரு டுவர்ட்ஸ் எண்ட் ஏதோ பண்ண போகிறாரு, அந்த மாதிரிலாம் ரொம்ப நார்மல் பர்சன், நார்மல் லைஃப். பட் இட் வாஸ் ஸோ இன்னும் சின்ன காட்சிகள் இருப்போம். அவர் நினச்சிருப்பார் என்ன வச்சுட்டு என்னென்னலாம் பேசுகிறாங்க பக்கத்தில் அப்படின்னு. I don't think I can tell all this looking at his face. பட் சொல்கிறேன் நான், எங்கே ஒரு மொட்டை மாடியில் அவங்க சந்திச்சுக்கிற ஒரு காட்சியாக இருக்கட்டும். எவ்வளோ ஒரு பேட்மிண்டன் விளையாடிட்டு அந்த நெட்டை மடிப்பாங்க 2 பேரும். That has so much volume, so much things. இந்த பொண்ணு அதை கூட விட்டுருங்க. ஃபரானாலேருந்து இப்படி ஃபுல்லாக இவர் கரியர் பற்றி இவர் எடுத்த படம்லாம் பற்றி லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அந்த பேடை வச்சுட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம். பொண்ணை பார்த்தோன்னே பயந்து. ஆமாம், அந்த வீட்டில் அந்த பையன் அப்படி தான் இருப்பான். அது ரொம்ப எனக்கு என்னன்னா இட் வாஸ் வெரி இன்டிமேட். தோஸ் சீன்ஸ் வேர், அந்த மூடு, அந்த லவ், அவங்களோட கெமிஸ்ட்ரி, அது எல்லாமே வந்து ரொம்ப இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. தோ ஐ எம் அ ஃபேன் ஆஃப் 1001 அண்ட் புதுப்பேட்டை அண்ட் அதர் ஃபிலிம்ஸ். அது மாதிரி மயக்கம் அண்ட் ஆல்சோ ஹேட் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் மீ. பட் ஐ வுட் சே 7G. நம்ம முழுமையாக அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சி கொஞ்சம் இந்த ஃபரானா பக்கம் நான் வந்துடுறேன். சோனியில் உள்ள வரப்போகுது இந்த ஃபில்ம் அப்படின்னும் பொழுது உங்களுடைய வாட் வுட் யூ விஷ் ஃபார் இது ஓடிடியில் வந்த பிறகு இதெல்லாம் உங்களுடைய ஆசைகளாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு அந்த படம் நிறைய பேர் பார்க்கணும். பார்த்துட்டு வாட் யூ ஃபீல் லைக் இட் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். we are all keen because this film deserves some more love
அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு இந்த படம் போய் சேரணும், அது சோனியில் வழியாக போகணும் நம்பிக்கை இருக்குது. we have got some fantastic reviews, people who watch the film. ஸோ பார்க்காதவங்க, தேட்டரில் மிஸ் பண்ணவங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக். Thank you, Nelson. Thank you so Selva much sir, for this conversation. Thank you sir.